ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் வச்சு எந்த மசாலா பொருளும் அரைக்காம வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட கற்றுக்கிறவங்க கூட நீங்கள் ஈஸியாக செய்யலாம். சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த குழம்பு வச்சிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கின அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக அரிஞ்சும் போடலாம், நீங்கள் தக்காளி அரைச்சும் சேர்க்கலாம். அதுவும் அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதுவும் சேர்க்க போகிறோம். அதனால இதெல்லாம் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். டேஸ்ட்டுக்காக தான். குழம்புக்கெலாம் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் சேர்த்தோன்னா தான் திக்னஸ் வரும். ஏன்னா நம்ம எதுவும் அரைச்சி சேர்க்காததுனால குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தா தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா தயிர்லேயே அப்படியே நல்லா வேகட்டும். அப்படியே சிக்கன் நல்லா சாஃப்டாகும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.